அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, அனைவரும் விவாத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, சனாதனம் பார்க்கிறவர்கள் சாதியை பார்க்க மாட்டார்கள். ஆங்கிலேயர் ஆக்கிரமிப்பால் குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. வள்ளலார் தினத்தில் வசைவாடிய தமிழக ஆளுநர் ரவி பேச்சு விமர்சனமா விளம்பரமா என்பதை குறித்து நம்முடைய இன்றைய கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் மூத்தவர் மரியாதைக்குரிய திரு ஐயா, மாலை வணக்கம் ஐயா. வணக்கம். வைத்திலிங்கம் சட்டத்துறை இணை செயலாளரை தொடர்ந்து அடுத்தபடியாக இணைமொழியாகவே தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சனாதனம் தமிழகத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு மேதகு வள்ளலார் அவர்களுடைய விழாவில் ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்டது. அந்த விழாவில் வள்ளலார் தினத்தில் இந்த சனாதனத்தை பார்க்கிறவர்கள் சாதியை பார்க்க மாட்டார்கள், ஏனென்றால் சனாதனம் என்பது அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம் என்கின்ற அடிப்படையில் ஆளுநர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் அந்த சனாதனம் என்பதே சாதியை பிரித்தாள்கிறது, அது எப்படி சமம் என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் வைத்தே நம்முடைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. முதலாவது இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் திரு வைத்திலிங்கம், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். சனாதானம், ஆளுநர் ரவி, ஆளுநர் மாளிகை, இது பிஜேபி கூட அவ்வளவா கையில் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இன்றைய இந்த வள்ளலார் தினத்தில் வசைபாடியது பார்த்தோம்னா அது ஒரு விமர்சனமாக எடுத்துக்கலாமா அல்லது ஒரு விளம்பரமாக எடுத்துக்கலாமா? உங்களுடைய கருத்து. எஸ், அதாவது அதை உரையை நான் கேட்டேன். சாத்தான் வேதம் ஓதியதை போல இருந்தது. தமிழர்களுடைய பிரச்சனையே என்னன்னா, தமிழர்களுடைய எதிரிகள் பலசாலிகளாக இருப்பது என்பது ஒரு பிரச்சனை அல்ல. தமிழர்களுடைய எதிரிகள் ஏமாற்றுகிறவர்களாக, வஞ்சகர்களாக இருப்பதுதான் பிரச்சனை. அவர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு தாங்கள் யார் என்ற சுயரூபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மற்றவர்களை ஏமாற்றுகிற வகையில் அவர்கள் போரிடும் போதுதான் நம்மவர்களிலேயே சிலர் ஏமாந்து விடுகிறார்கள். அந்த ஏமாற்றம் தான் நம்ம வெற்றியை தள்ளி போட போகிறது. தலைவர் தளபதி ஆன்மீக விழாக்களுக்கு வாழ்த்து சொல்வதில்லைக்கு வள்ளலார் 221வது தருணத்திலே வள்ளலார் அன்பர்கள் எல்லாம் அவருடைய பிறந்த தினம் என்றோ உங்களுக்கு நெட்வொர்க்கில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்படியே இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஆளுநர் வள்ளலார் தினத்துல பல்வேறு விவகாரங்களை சொல்கிறார். சோ அதுல பொறுக்க முடியாமல் நம்ம தொடர்ந்து பேசலாம். எரிச்சலால் ராஜ்பவன் முன் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதை தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்ல, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் உண்மையான சனாதனம் இன்றைக்கு சுத்த சன்மார்க்கியாக இருக்கிறவர் யார் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சனாதனத்திற்கும் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த தலை, தோல், வயிறு, கால் எல்லாம் உடலின் ஒரே பாகங்கள் தானே, பிரிக்க முடியாதது தானே. நிச்சயமா. சோ அத சனாதனம் பிரிக்கிறது அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடக்கி ஆளுகின்ற உரிமை இருக்கிறது, கட்டுப்படுத்துகிற உரிமை இருக்கிறது என்று பார்ப்பன நினைக்கிறான். அதுதான் இந்த சூட்சுமத்தினுடைய மூல வினை. அதற்கு பதில் கொடுப்பதற்கு அவர்களால் முடியாது என்பதனால இன்னைக்கு சனாதனம் என்றால் சமத்துவம் என்று சொல்கிறார்கள். சனாதனத்திற்கு சமத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அதாவது ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனமா
அது போற்றப்பட வேண்டியது சனாதனமா என்பது அல்ல பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்னன்னா, சனாதனம் என்றால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, போற்று எல்லாரையும் சமமாக மதிப்பது. நிச்சயமா. சரிங்க சார், அப்படியே தொடர்ந்து. சரி, ரைட். உருவாக்கி மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி அவருடைய அடக்கி ஆளுகின்ற தன்மை கொண்டதுனாலேதான் அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். சரிங்க சார். இன்றைய சாத்தான் வேதம் போதுவதை போல உண்மையை தெரித்து மறைத்து கதை சொல்லி அன்றைக்கு ஆளுநர் பேசியிருக்கிறார். இவருடைய பேச்சுக்களை எல்லாம் யாரும் நம்ப போவதில்லை. இதுல உண்மைக்கும் இல்லை. சரி, ரைட், ஓகே. நான் அது உங்களுடைய முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு செல்வம், ஆளுநர் அவருடைய பேச்சு சாத்தான் வேதம் போதுவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சார். அப்படியே இணைப்புல இருக்கு சார். வள்ளலார் வழிக்கும் தொடர்பு. சரி, ரைட், ஓகே, அப்படியே அனுப்புங்க உங்களுடைய கருத்து திரு செல்வம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதனுடைய நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாலை வணக்கம். அதாவது வள்ளலார் நிகழ்ச்சியில மேதகு ஆளுநர் அவர்கள் சனாதானத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் சனாதானத்தை மதிக்கிறவர்கள் ஜாதி பார்க்க மாட்டார்கள், சனாதானத்தை எதிர்ப்பவர்கள் ஜாதி பார்ப்பார்கள் அப்படிங்க. அதுல மிக சரியான உண்மை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருந்தகை வல்லாருக்கு நடக்கிற விழால பேசுகிற பொழுது மிக பொருத்தமான தலைப்புல பேசியிருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமார்க்கும் குடிலல்லோம் நரகத்தில் இடர்படோம் நமனை அஞ்சோம் ஏமாறோம் என்படம் ஏமாறோம் ஏற்றமிகு என் கருத்தை எடுத்துரைப்பேன் அஞ்சேன் இல்லேன்னு சொல்லி யாருன்னா நாவுக்கரசர் பெருமானார் பாடிய அந்த பூமியில மேதகு ஆளுநர் அவர்கள் பேசி இருக்கிறார். இன்னைக்கு சனாதானம் என்கிற பெயர்ல, ஜாதி ஒழிப்பு என்கிற பெயர்ல பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்லது மற்ற இயக்கங்களாகட்டும், அவங்க ஏன் ஜாதியை ஒழிக்கல? நீங்க காங்கிரஸ் இயக்கம் ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளுமே ஏறக்குறைய 22-23 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு வரை ஜாதி ஒழிக்கப்படவில்லை. ஜாதி ஒழிப்பு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரை தனி தொகுதி இருக்கா இல்லையா? ஏன் தனி தொகுதி இருக்கணும்? பொது தொகுதி எல்லாரும் எல்லா தொகுதியிலும் போட்டி போடலாம், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதானே மனித. அதாவது இடஒதுக்கீடு வேணாம் நீங்க சொல்றீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, என்ன சிக்கல்ல கொண்டு இழுத்து விடாதீங்க. அப்ப பொது தொகுதி தனி தொகுதி இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. நான் சொல்றதுக்கு அதாவது கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குன்றான வார்த்தைகளை நீங்க எல்லா இடத்திலும் பேசுறீங்க. யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி சொன்ன பிறகு எல்லாமே ஊரு, எல்லா மக்களும் ஒண்ணு அப்படி சொன்ன பிறகு எதுக்கு அது தனி இது தனி அப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இத திமுக, நான் இன்னும் சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார நான் ஒரு சில வகையில பாராட்டுவேன்னு கேட்டீங்கன்னா, பொது தொகுதியில தனியா பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை நிறுத்தி அங்கே கட்சி வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. அதாவது தனி தொகுதியில தனியா அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர் போட்டியிட்டால் கூட பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை நிறுத்தி வெற்றி பெற செய்கிற துணிச்சல் உள்ள ஒரு தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனா திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட எதை எடுத்தாலும் சரி, அந்த ஜாதிக்கு 2 பேரு, இந்த ஜாதிக்கு 2 பேரு, அவருக்கு 2 பேரு, இவருக்கு 2 பேரு, நாங்கள் அந்த சமூகத்திற்கு 2 பேர் கொடுத்திருக்கிறோம் மந்திரி, இந்த இந்த பட்டியலை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த இது எதுக்கு சார்? அதனால நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் மூத்தவர், அவருக்கு தெரியாது இல்ல. நான் என்ன சொல்றேன், நாங்க எல்லா மதங்களுக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றோம். நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றீங்களா? நரகாசுரனை ஒழித்த தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ற நீங்க அதை தமிழர் திருநாள் வர சொல்லிக்கிறீங்க. ஏன் எங்க சரஸ்வதி பூஜைக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேங்க? கஜானனம் பூதகணாதி சேவிதம் கஜித்த சம்பு பலசார பட்சிதம்
உமாசுரம் சோமநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல? நீங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க, ரம்சானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, எல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்கிற, அதாவது இயேசு பெருமான் பிறந்த அந்த கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றீங்க, சொல்லுங்க. நான் இல்லைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லல, ஆனாலும் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றேன். இயேசு பெருமானே கூட பாவிகளை ரட்சித்தவர் சார். கடைசி காலத்துல அவரு மலை பிரசங்கத்தை அது நீண்ட நெடிய நேரம் ஆயிரும். இயேசு பெருமானை சிலுவையில் அறைகிற பொழுது அவரை முள்முடியை சூட்டி கொல்கதா மலைக்கு அழைத்து சென்று சொல்லுகிற பொழுது, நீதான் யூதர்களின் ராஜகுமாரன் ஆயிட்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொண்டால் என்ன என்றெல்லாம் கேட்டு அவரை கன்னத்தில் அறைந்து காரி உமிழ்ந்து அவரை சிலுவையில் அறைகிற பொழுது ஆண்டவர் இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? எலோவி எலோவி லாவா சமஸ்கானி, தேவனே தேவனே என்னையே கைவிட்டு இன்னது செய்கின்றோம் என்று அறியாமல் செய்கிற பிழையை பொறுத்தவர்கள் தான் சொன்னாரு. ஆனா கேட்டீங்கன்னா இதெல்லாம் பேசுகிற இவர்கள் சிறுபான்மை பெரும்பான்மை. நான் என்ன சொல்றேன், மனப்பான்மை தான் சார். சனாதானம் என்பதே மனித தர்மம் தான். இல்ல சனாதனம் வர்ணாசிரமத்தை சொல்லி தலையில் பிறந்தவன், நெஞ்சில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் சொல்லி அதுதான் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சனாதனம் உள்ள வருது. ஒரே ஒரு விஷயம் ஆளுநர் அவர்கள் மிகச் சரியாக சொல்லி இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் எங்க எப்பொழுது வந்தார்கள், டச்சுக்காரர்கள் காலத்திலேயோ போர்ச்சுகீசியர் காலத்திலேயோ இல்ல, ஆங்கிலேயர்களுக்கு எப்பொழுது வந்தார்களோ அப்பொழுதுதான் இந்த பிரிவினைவாதத்தை உண்டாக்கினார்கள் என்பது மிகச் சரியான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப ஆங்கிலேயர் உருவாக்குனதெல்லாம் விட்டுறலாமா? கவர்னர் பதவியை தூக்கிடலாமா? என்ன உடனே ஒரு கவர்னர் பதவி தான். இன்னொன்னு விஷயம் கேட்டீங்கன்னா கவர்னர் பதவி ஒழிக்கணும் சொல்லிதான் திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலமா அது நடக்காது. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு தேவைன்னா கவர்னரை உடனே ஒரு பிரச்சனை, திமுக எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக கிண்டியில இருக்கிற ராஜ்பவனத்துக்கு ஓடி போவாங்க, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓடி போவாங்க. இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு போய் கவர்னர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ஆளுநர் மேதக ஆளுநர் அவர்கள் என்ன சார் தப்பு பண்ணிட்டாரு? மேதக ஆளுநர் அவர்கள் தான் அரசியல் சட்டப்படி அவர்தான் இந்த அரசாங்கத்தில் முன்னாள் தமிழகத்துல ஆளுநரா இருந்த சென்னாரெட்டிக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறலையா? அவங்களுக்கு உண்டான மரியாதை தானே கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னாரெட்டிக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமை, அது வேற. அதெல்லாம் அந்த பீரியட்ல இல்லாத மாதிரி இப்ப நடக்கல இல்ல, அந்த அளவுக்கு திமுக மரியாதை கொடுக்கறதுல இல்ல. கவர்னர் எஸ் பர்னாலான்னு சொல்லி சுர்ஜித் சிங் பர்னாலான்னு சொல்லி பஞ்சாப்காரரு முன்னால அவர் பஞ்சாப் முதலமைச்சரா இருந்தாரு. கலைஞருக்கு மிகவும் வேண்டிய நெருக்கமாக இருந்தவர். அவர் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர் எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எதை எடுத்தாலும் கவர்னர் கவர்னர்பாங்க. நான் இன்னும் கூட ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்ப டெல்லிக்கு முதலமைச்சர் போனாங்கல்ல, அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் செவிவழி செய்தி, பத்திரிகை செய்தி, இதெல்லாம் வச்சு நம்ம பேச வேண்டிய யூகங்களின் அடிப்படையில பேச வேண்டாம். ஆனா அன்றைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்த மறுநாளைக்கு மறுநாள் மேதக ஆளுநர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு மேதக ஆளுநர் சரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு துணை முதலமைச்சர் என்று பத்திரிகை குறிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்படுகிற குறிப்பில் பத்திரிகை செய்தியில் துணை முதல்வர் என்று அறிவிப்பதற்கு ஆளுநர் வேணும். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா வள்ளலாருடைய நிகழ்ச்சியில அவர் அதுதான வேலை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநில அரசு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறதோ அது முன்மொழிகிறதோ வழிமொழிகிறதோ அதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதான வேலை. ஆனா அங்க உட்கார்ந்துட்டு சனாதானத்தை பேசுறது, ஒரு ஆன்மீக கருத்துக்களை சொல்வது, கல்லூரி மாணவர்களை அழைத்து அது ஆன்மீகத்தை புகுத்துவது என்பது அது மடங்கள்ல தானே நடக்கணும், ராஜ்பவன்ல நடக்கக்கூடாதுன்றதா இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மேதக ஆளுநர் அவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ இந்த வருகிற டிசம்பர் மாசம் 25 கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு நீங்கள் அழைத்தால் அங்கே இயேசு பெருமானுடைய பெருமையை பேசுவார். அதே போலவே ரம்ஜான் பண்டிகைக்கு அழைத்தால் ரம்ஜான் பண்டிகையில நபிகள் பெருமானுடைய சிறப்புகளை சொல்லுவார். அதனால ஆளுநர் அவர்கள் பொம்மையாவே இருக்கணும், திமுக நீட்டுகிற இடத்திலெல்லாம் கையெழுத்து போட வேண்டும், திமுக நினைக்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக 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 தவறானது.
அதே போல உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநரை வைத்து அரசியல் நெருக்கடி கொடுப்பதுதான் பிஜேபியுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணா ஆரிப் முகமது கான் வந்து கேரளால பக்கத்துல கேரளால ஆரிப் முகமது கான் வந்து ஆளுநரா இருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆரிப் முகமது கான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். அவரால் என்ன நெருக்கடி உங்களுக்கு வந்துருச்சு? என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. நடந்ததே உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்டர்ல தான் இருக்கீங்க. ஆமா, நீங்க அரசியல்ல சர்ச்சைகளுக்கு இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இப்போ 7000 கோடி சொல்றீங்களா, அரசியல் கட்சிகளை சொல்றீங்களா? இல்ல திமுகவுக்கு சரி, அரசியல் திமுகவுக்கு வேற இஷ்யூஸ் ஒண்ணு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மிக 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 ராஜதந்திரமான ஆட்கள் யாருன்னா திமுக காரங்க தான். எல்லாரும் விஷத்தை கொடுத்துக்கா நெருக்கடியை கொடுப்பாங்க. இவங்க வெள்ளத்தை கொடுத்து எது ஒருத்தர் சோழியை முடிக்கணும்னா வெள்ளத்தை கொடுத்துருவாங்க, விஷத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது திமுகவுக்கு கைவந்த கலை. ஏன்னு கேட்டா கடந்த 28ஆம் தேதி திமுகவுடைய பவளவிழா மாநாடு நடந்தது காஞ்சிபுரத்துல. அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா கட்சியும் கூப்பிட்டு, சில கட்சிகள் முரண்பட்டு இருந்தாங்க, கோபமா இருந்தாங்க, அவங்களை எல்லாம் இணைச்சு திமுகவை புகழ்பாட வைத்து அன்றைக்கு இரவே என்ன செஞ்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக அறிவித்து விட்டார்கள். என்னைக்கு எதுக்கு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட மறுநாள் காலையில பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இருந்த மேடையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கு. அந்த நிகழ்ச்சி முடிந்த அரை மணி நேரத்துல கவர்னர் மாளிகையில் இருந்து பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் வருது. யாரு? உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்னு வருது. ஒண்ணு. ரெண்டாவது, திருமாவளவ மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடத்துறாரு. முடிச்சிருவோம். திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அதை இவங்க திட்டம் போட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? திமுகவில் இருந்து 2 பேரை அனுப்பி அந்த மாநாட்டோட நோக்கத்தை சிதைச்சிட்டாங்க. நோக்கமே போச்சு. திமுக காரங்க போய் அவங்க போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாங்க பாருங்க, நாட்டுல மதுவை ஒழிக்க முடியாது அப்படி சொல்லி. இவரு மதுவை ஒழிக்கணும்னு மாநாடு போட்டிருக்காரு, இவங்க போய் மதுவை ஒழிக்க முடியாதுங்க. ஏன்? சாராய உற்பத்தியாளர்களாக இருக்கிற திமுக சார்ந்தவர்களுடைய ஆலையை மூட முடியாது என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இது குறித்து நம்ம விரிவா பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஜெயக்கண்ணன், அதாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆளுநர் வந்து டைரக்டா திமுக அட்டாக் பண்ணா அது மிகப்பெரிய பிரளயமா வருகிறதுன்ற அடிப்படையில் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சனாதனம், அதுக்கு மட்டும் பல்வேறு அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுனால வந்து வாழ்க்கை முறையை சிதிலம் அடைஞ்சிருச்சு இப்படின்ற அடிப்படையில் ஆளுநர் வந்து தன்னுடைய இருப்பை காண்பிப்பதற்காக சொல்கிறார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவருடைய பேச்சை நீங்க ஒரு விமர்சனமா பாக்குறீங்களா, இல்ல அது ஒரு விளம்பரம், இன்றைக்கு வள்ளலார் தினத்தினுடைய தன்னை பற்றி ஒரு விளம்பரமா பாக்குறீங்களா? மாண்புமிகு கவர்னர் RN ரவி அவர்களை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளாக அவர் வருகின்ற பொழுதே நான் ஒரு பதிவை இட்டிருந்தேன். RN ரவி அவர்களை சாதாரணமாக கவர்னர் பதவிக்கு மட்டுமே வருகிறார் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பேர் அலையாக வந்து கொண்டிருக்கிறார் நான் சொன்னேன். அன்றைக்கு இருந்த இந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் என்பது கவர்னர் பதவிக்குரிய பொறுப்புகளை தாண்டி அனைத்தையும் செய்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர். நீங்க இந்த 3 ஆண்டுகளா நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன செய்வார் பாத்தீங்கன்னா, முதல்ல என்னன்னா கல்வி நிறுவனங்களை காவிமயப்படுத்துது, மாணவர்கள்ட்ட போய் RSS சித்தாந்தத்தை சொல்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசோடு முரண்பட்டு நிற்பது, அவரே நியமிக்கிறது, எல்லா அதிகாரத்தையும் அவரே எடுக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை தமிழகம்னு தான் சொல்லுவேன், தமிழ்நாடுன்னு இருங்க, தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன், தமிழகம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்னென்னலாம் தமிழ்நாடு அரசின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வாசிக்க மாட்டார். சட்டமன்ற பேரவையை அவமதித்து விட்டு வெளியில் கிளம்புவார். அந்த தமிழ் தாய் வாழ்த்தை கூட சரியான முறையில் செய்ய மாட்டாருங்கிறத கவர்னர் மேலான குற்றச்சாட்டு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற கவர்னருக்கான அதிகாரங்களை மீறி செயல்படக்கூடிய முதன்மையான ஒரு நபராக செயல்படுகிறார். தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருந்தாலோ இல்ல வேறு மாநிலத்திலிருந்து நீங்க வேற எந்த பணிக்காக வந்திருந்தாலோ அதை யாரும் கண்டுகொள்ள போவதில்லை. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அந்த இருக்கிற அதாவது கவர்னர் பதவி வேண்டுமா வேண்டாமா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கோரிக்கை. நான் கவர்னர்னு ஒண்ணு இருக்கு, அண்ணன் செல்வத்துக்கு சொல்றேன், கவர்னர் பதவி இருக்கின்ற போது அந்த மரபையும் மாண்பையும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அரசியல் இவர் வந்து இந்த கருத்தியல் ரீதியா மோதுறதா உங்களால பொறுத்துக்க முடியல. இல்ல, கருத்தியல் ரீதியா ஏன் மோதுறார் அப்படி என்னன்னா, மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீறுவதற்கு கவர்னர் என்ற பதவியின் மூலம் மத்திய அரசு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொம்மையாகத்தான் கவர்னர் செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில சரியான ஆட்கள் இல்ல, அதுக்காக கவர்னரை பயன்படுத்துறாங்க. அண்ணாமலையும் தாண்டி ரவி நீங்க செயல்படுறாரு. பாருங்களேன், கடந்த 3 ஆண்டுகளா நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தாண்டிய ஒரு தலைவராகத்தான் கவர்னர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கவர்னர் மாளிகை என்பது மரபு ரீதியாக மத்திய அரசினுடைய தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதி என்பதை இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுகிறேன். நம்முடைய மாநில அரசிற்கு இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருப்பவர் கவர்னர் தான். அடிப்படை சட்டப்படி தலைமை நீதியரசராக வரக்கூடியவர்களை பதவியேற்பு செய்வதற்காகவும் மாநில அரசை பதவியேற்பு எல்லா பணிகளையுமே செய்யக்கூடிய கவர்னர் மாளிகை இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒன்னு, கவர்னர் தொடர்ச்சியாக இது போன்ற வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுவது. சமஸ்கிருதம் தான் மூத்த மொழிங்கிறது, தமிழுக்கு மேல இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பணிகளை கவர்னராக பாருங்கள், இல்லைன்னா இது வந்து ராஜினாமா செஞ்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துருங்க. ரெண்டுல ஒண்ணு செய்யணும். சரி, அதை விடுத்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுப்பது. இங்க இருக்கக்கூடிய சனாதனம் என்ற கருத்தினை அவர் சரியாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? நாங்க தமிழ்நாடுல இருக்க மக்கள், பொதுவா இருக்கக்கூடிய கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்னன்னா, சனாதனம் என்பது மக்களை பிரிப்பது. என்ன விஷயம்னா, தொடர்ச்சியாக சனாதனம் எதுல பிரிக்குது? இல்ல, சனாதன 4 வகை வர்ணத்தை பிரிக்கக்கூடிய கருத்தியல பேசுவது சனாதனங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ அதாவது ஒரு புணம் எரிக்கிறவருடைய பையன் வந்து புணம் எரிக்கலாம், முடி வெட்டுறவரோட பையன் வந்து முடி வெட்டலாம், துணி துவைக்கிறவரோட பையன் துணி துவைக்கலாம். ஆனா வந்து அதை மீறி வேற ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே வந்து அதுதான் செய்யணும்னு வந்து நம்மளுடைய நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த ஊர் பஞ்சாயத்துகளில் யூனியன்கள்லாம் இன்னும் இருக்குது. துணி துவைக்கிறவங்க தான் துணி துவைக்கிறோம், டோபின்னு சொல்லுவாங்க, ஒன்னான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வந்து ஒரு மாடிஃபைடாக ஒரு குலக்கல்வி அப்படின்னு வரும்போது மட்டும் எதுக்கு எதிர்க்கிறீங்க நீங்கள்? அதாவது பொதுமக்களுக்கான நீங்க சொல்ற கிராமப்புறங்களை ஒட்டுமொத்தமாக அந்த பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலை ஒழித்து விட்டதாக சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. அதே நேரத்தில் அதை ஒழிக்காத திராவிட கட்சி, ஒரே ஒரு செய்தி, சமூக மாற்றம் என்பது ஒரே ஒரு செய்தி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய மரபியலை நீங்க சில 100 ஆண்டுகள், குறிப்பாக 50-60 ஆண்டுகளை மாற்றிட முடியாது. தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. 70 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பது மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து சமத்துவம் இல்ல, அதுதான் சமத்துவத்திற்கான பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்ற மாதிரி, செல்வானன் சொல்ற மாதிரி, இந்த இடத்துல வந்து கவர்னர் சொல்லக்கூடிய அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாது. சனாதனம் என்ற கருத்தியலை தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் 2 பேர் மிக தெளிவாக பேசுறாங்க. இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வராக பங்கேற்றிருக்க பணியாற்றக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சனாதனம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆந்திராவில் இருந்து பவன் கல்யாண் என்ற துணை முதலமைச்சர், அங்க இருக்கக்கூடிய இத்தனைக்கும் சொல்ல போனே, நாங்க சந்திரபாபு நாயுடு முழுமையா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியில துணை முதல்வராக வலிந்து திணிக்கப்பட்ட பவன் கல்யாண் வந்து நம்ம உதயநிதி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கவர்னர் என்பவரை இங்கு கண்டிப்பாக மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக, தமிழ்நாட்டிற்கான அந்த பிரதிநிதியாக இல்லாமல் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை போல செயல்படுவதுதான் இங்கு இருக்கக்கூடிய தவறு. இந்து மதத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது சனாதனம் நியாயம் என்பது, சமத்துவத்தை சமூக நீதியை பேசுகின்ற போது அதற்கு எதிரானது என்பது சாதிய ரீதியாக இங்க ஒரு முரண்பாடு இருக்கு. 2வது சுற்று வரும்போது உங்கள்கிட்ட நான் பேசுறேன். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு வி.எஸ். ராமன், உங்களை ஏன் இந்த முதல் சுற்றுல நிறைவாக பேச வச்சேன்னா, சனாதனத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட். அண்ட் தென் வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த இந்து அமைப்புகளுக்கும் உண்டான தொடர்பு, நெருங்கிய தொடர்பு. இப்போது ஆளுநருடைய அந்த சனாதனனுடைய பேச்சு தொடர்ந்து அனுமார் வாள் நீண்டு கொண்டே சொல்வது போலவே சென்று கொண்டே இருக்கிறது. ஏன் ஆளுநர் இந்த சனாதனத்தை கையில் எடுத்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இல்லை, திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. ஆளுநர் இன்னைக்கு வல்லார் பிறந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, வல்லார் வழியில் தான் பிரதமர் மோடியே ஆட்சி அமைக்கிறாரு. மெட்ரோ ரயில் திட்டத்தை பாருங்க, நாங்க வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி உலக நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்துள்ளோம். அப்படிங்கும்போது இது என்ன வாடிக்கிடந்த பயிரை கண்டு போதெல்லாம் என் மேனி உருகுதே என்ற அருப்பிரகாச வல்லாரின் போதனையை வள்ளுவனை உலக அளவில் பறைசாட்டிய பிரதமர் எப்படியோ அதே போல் வள்ளலாரையும் அங்கே உலகம் முழுவதும் பிரதமர் பறைசாட்டுகின்றார். தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் நம்முடைய ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்கள் பறைசாட்டுகின்றார். இப்போ நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்க,
இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்குதுங்க, ரோமன் கத்தோலிக்கில் உருவ வழிபாடு இருக்குது, சிஎஸ்சியில் சிலுவை வழிபாடு இருக்குது, பெந்தகோஸ்ல எதுவுமே இல்லாம ஒரு வழிபாடு இருக்குது, இஸ்லாம் மார்க்கத்திலும் உருவ வழிபாடு கிடையாது. நபிகள் நாயகத்தை பற்றி அவங்க வந்து அவங்களுடைய இறை இதை பண்றாங்க. ஹிந்து மதத்தில் இறை வழிபாட்டுக்கின்றது. இப்போ நீங்க 18ஆம் நூற்றாண்டுல வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய இந்தியாவில் பார்த்தீங்களா, கடவுள் வழிபாடு என்பது உயிர், அதாவது கடவுள் வழிபாடு என்பது அலங்காரம், யாகம், விக்கிர வழிபாடு, பலி என்ற நிலைப்பாடு இருந்தது. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்தின் இறுதி சமாதி தான் முக்தி, ஆன்மீகம் என்பது மரணம் இல்லா பெருவாள் என்பது வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இப்ப வள்ளல் பெருமானுடைய நிலைப்பாடுகள் எல்லா மதத்திலும் சனாதனத்தை உருவாக்குகின்றது. அந்த சனாதனத்தினுடைய நிலைப்பாடு நீங்க பாத்தீங்களா, உதாரணத்துக்கு பாத்தீங்களா, கிறிஸ்தவ மதத்துல ரோமன் கத்தோலிக்கல பாட்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த பாட்டுடைய உள்கருத்தை ஏற்கனவே அண்ணன் தூத்துக்குடி செல்வம் வரிய சொல்லிட்டாரு. இதை நான் பாடல் வடிவத்துல கொண்டு வரேன். எல்லாரும் சொல்லி பாருங்க, பாட்டை பாருங்க. முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே, உயிர் மறித்தெழுந்து எங்கள் உத்தமரே இயேசுவையா, நீ இன்றி உலகத்திலே நீதி தெய்வம் ஏறும் இல்லைன்னு ரோமன் கத்தக்கூடிய பாட்டு. அதே இஸ்லாமில் நீங்க பாத்தீங்கன்னா, திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன அறிவு, இறை தூதர் நபி பொன்மொழியில் புதைந்திருப்பது என்ன அன்பு, அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன ஞானம், அந்த ஞானத்தில் விளங்கிடும் ஞானம் மூலப்பொருள் என்ன மௌனம் இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றது. இதே இளையராஜா அவர்கள் வல்லார் பேட்டி, ராமலிங்கமே உயர் ஞானலிங்கம் அருள் ஜோதி வாழ்கவே, தேகம் எங்கும் உயிர் போலவே வாழும் ஒளி ஜீவன் வாழ்கவே, நீதி நெறியில் நின்று ஞான ஒளியை தந்த வள்ளலார் வாழ்கவே. இந்த மதத்தில் எங்கே எல்லாமே சனாதனம் தான் வாழ்க்கை. நீங்கள் பேசுவதும் சனாதனம், நான் பேசுவதும் சனாதனம். உயிரோடு இன்னைக்கு உயிர் வாழ்க்கை என்பது சனாதனம். நீர், நெருப்பு, உயிருள்ள இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் சனாதனத்தை தான் போதிக்கின்றன. அதை தான் இதை பொறுத்து கொள்ள முடியாது திராவிட கட்சிகள். காரணம் என்றால் ஐயா வள்ளலாரும் ஒருத்தர் சனாதனத்துக்கு எதிர்த்து பேசியிருக்கார். இல்லை சனாதனத்துக்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சிரமம் இருக்கிறது சனாதனத்துல, நமக்கு எல்லாருமே சமம் அப்படின்னு. சரி, ரைட். நீங்கள் வர்ணாசிரமம் இருக்க என்று சொல்லுகின்றீர்களே, கிறிஸ்தவ மதத்தினுடைய சிஎஸ்ஐனுடைய கல்லறையில் வந்து ரோமன் கத்தோலிக்குடைய அந்த அவங்க போக முடியுமா? மரணித்தவர்கள் போக முடியுமா? ரோமன் கத்தோலிக்கரோ அல்லது சிஎஸ்ஐக்காரர்களோ பெந்தகோஸ்காரருடைய அந்த மரணித்த கல்லறையில் அடக்கம் செய்ய முடியுமா? இல்லை. ஆனால் ஹிந்து மதம் எல்லா மதத்துக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் போதகரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பிஷப்பா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட். ஆனா இந்து அமைப்புல சங்கரமடத்துல அமர வைக்க முடியுமா? பேசுவாங்க சார். பைபிள் என்பது சிஎஸ்ஐயிலே ஒரு ஃபாதர் வருகின்றார், ஆர்சியிலே ஒரு ஃபாதர் வருகின்றார். 5 வருடம் கடுமையாக படிக்க வேண்டும், மீதி 5 வருடம் சீனியர் ஃபாதரிடம் ஜூனியரை கற்றுக்கொண்டு 10 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று தான் அவர்கள் ஃபாதராக வர முடியும். ஆனால் பெந்தகோஸ்ட் அப்பர்ல டிப்ளமோ ஹோல்டர் மாதிரி தான். 6 மாசம் ஒரே ஒரு குடிசை மட்டும் தேவை. அங்கிருந்து பக்கம் 108 லூக்கா 9 18 அத்தியாயம் 2ஆம் வசனத்தை புரட்டி பாருங்கள். அல்லோலியா என்று சொன்னால் அது இஸ்லாம், அது கிறிஸ்தவ மதத்தினுடைய பெந்தகோஸ்ட் மார்க்கம் என்று கூறுகின்றது. ஆனால் அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் எப்படி சிஎஸ்ஐக்கு ஒரு கோட்பாடோ, கிறிஸ்தவ மதத்தில் எப்படி ஆர்சிக்கு ஒரு கோட்பாடோ, எப்படி பெந்தகோஸ்ட் கோட்பாடோ, ஈசிஐக்கு எப்படி கோட்பாடோ, இந்து மதத்திலும் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு நிறைபாடுகளும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகன்கள் சொல்லுகின்றார்கள். பொறுத்துக் கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று கபலம் நடக்குது. சொந்தக்காரர்கள் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அவர்கள் தான் சனாதனத்தை எதிர்க்கின்றார்கள். இதைத்தான் ஆளுநர் சுட்டிக்காட்டுகின்றார். சனாதன தர்மம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதைத்தான் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் சொல்லுகின்றார். சனாதனம் லட்டு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? நடிகர் பிரகாஷ் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? மன்னிப்பு கேட்கல, கேட்கக்கூடிய கண்டிஷன் இருக்கிறார் சார். ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் கண்ணதாசன் கூறியது போல் இந்தியாவிலே அதிகமாக ஆன்மீகம் நிறைந்த தமிழகத்தில் இந்து மதத்தை திட்டினாலும் இந்து மதத்தை இடித்தாலும் ஆனால் ஓட்டு யாருக்கு போடுகின்றார்கள்? திராவிட கட்சிகள் போடுகின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை,
கண்ணதாசன் சொல்லிக்கின்றார். ஆகவே தமிழகத்தில் ஓட்டு வங்கிக்கான ஒரு நாடகம், இந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு கபட நாடகம். இந்து மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அறிவு சிந்தனையில் வந்துவிடக் கூடாது என்று திராவிட சித்தத்தின் தந்திரம் தான் இந்த சனாதன எதிர்ப்பு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது ரொம்ப தெளிவா நம்முடைய முதல்வர் சொல்லிட்டார், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவா கொள்கைகள் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க எதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்ததே பெரும்பான்மையா இந்துக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டாமே. நானே கேக்குறேன், பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஏன் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்கல? அதற்கான காரணத்தை சொல்லுங்க. அதற்கு காரணம் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியின் சனாதன எதிர்ப்பு சக்திகள் தெரியும். இந்து மத எதிர்ப்பு சக்திகளை நீங்க சொல்லிட்டு எதிர்ப்பு கருத்துக்களை நம்ம பேசுறோம். திராவிட இயக்கத்தில் காரணம் திராவிட நந்தனாருடைய வரிகளை சொல்லுங்க சார். என்னப்பன் நல்லவா எந்தாயும் நல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பல தல்லவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருமேனி ஆடிய பாதமே அம்பலத்தானனே, நீ ஆண்ட பெருமையை நானும் அறிவேனே. சொல்ல தயாரா? திமுக பிரச்சாரத்தில் சொல்ல தயாரா? ஏன் தமிழர் தான் நந்தனார் ஏன் சொல்ல மாட்டேங்க? எல்லாம் ஏமாற்றுவலை ஓட்டு எல்லா கட்சிகளுக்கும் தனிப்பட்ட செயல் திட்டம் உண்டு, கொள்கைகள் உண்டு. இவர் கேட்பது போல அவர்களுக்கு மதத்தை ஆதரித்து தான் ஆட்சி அவசியம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சரி, ஜெயகரன், அதாவது சார் நீங்க வந்து இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இன்றைய தமிழக முதலமைச்சருடைய மனைவி மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் போறாங்க, அங்க வந்து அனுமதிக்கப்படுகிறது. நீங்க எந்த கோயிலுக்கு போங்க, குடமுழுக்கு பண்ணுங்க, சுவாமி தரிசனம் மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கணவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கிறாரு. அங்க தடுக்கலையே, அவங்க வீட்டிலே இந்துக்கள் இருக்காங்களே. இதற்கு தான் தமிழக முதலமைச்சரிடம் பல முறை செயலை கேட்கும் பொழுது அவர் போகின்றது நான் தடுக்க முடியாதுல்ல. ஏன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கௌரவ பதவியேற்பு விழா கூட 4 மணிக்குள்ள பதவியேற்கணும், அங்கே சனாதனம் உங்களுக்கு துணை இருந்ததா இல்லையா? சொந்தம் கொடுத்து வாங்கல, இதிலும் சனாதனம் தானே இல்லையா? சும்மா இவர்கள் திமுகவினர் மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவதற்காக 8 கோடி மக்களுடைய உழைப்பை ஏமாற்றி இவர்களுடைய குடும்பம் சேலம் சுத்த விவசாய மாதிரி உங்க ஒரு குடும்பத்தில் மட்டும் தான் ஆட்சியில் இருக்கணும், யாரும் வரக்கூடாது. முதலமைச்சரும் நீங்களே, துணை முதலமைச்சரும் நீங்களே, அதிகார வர்க்கமும் நீங்களே. அப்ப கட்சி உங்களுக்கே வைத்தறிச்சல் சார். திமுக உள்கட்சி பெரிய பிரச்சனை இருக்கு சார். அது அவங்க கட்சி பிரச்சனை சார். துரைமுருகன் என்ன சொல்றாரு? அது அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்க பாத்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் வாருங்கன்னு சொல்றாரு. துரைமுருகன் சொல்றாரு ஏற்கனவே உழைச்சவன் நடுத்துல நிக்கிறாயா, நீ வந்து வீணா போயிரான்னு சொல்றாரா இல்லையா? அப்ப உள்குத்து என்ன? எல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கும்போது விட்டு கொட்டும். நிச்சயமாக அதாவது பசை கொண்டவர்கள் அத்வானி இருக்கும்போது ஓவர்லாப் பண்ணி மோடி வந்து தீர்மானிக்கும் சார். திமுக தீர்மானிக்குது. திரு வைத்தியலிங்கம் சார் இணைப்புல இருக்கீங்க நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. செல்வம் சார் நீங்க பேசும்போது குறுக்கிட்டு. அதாவது லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் இருக்கும் போதே பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்தாருன்னு சொன்னீங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா 2014 அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுதே நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று அறிவித்து தேர்தலை சந்திச்சாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. நல்லா கவனிங்க. தேர்தலுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இல்ல, அப்போ நரேந்திர மோடி பிரதமர் முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அத்வானி அவர்கள். அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஆர்எஸ்எஸ் தலைமை வந்து மோடி அவர்கள் அறிவிச்சாரு. கட்சியினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு பாருங்க, உயர்நிலை குழு, அந்த பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்தலில் மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் மிக மூத்த தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1984 2 இடங்கள் வெற்றி பெற்றது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு இடத்திலும், லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றார்கள். இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், லால்கிருஷ்ணன் அத்வானி அவருடைய உழைப்பும் தியாகமும் யாராலும் மறுதளிக்க முடியாது. நிச்சயமா மூத்த தலைவர்கள் முரளி மனோகர் ஜோஷியில இருந்து
யாரும் இதை பற்றி யாரும் அப்போ நீங்க உங்களுடைய தலைமை ஹையர் கமிட்டி எல்லாம் சேர்ந்து திரு மோடி அவர்களை கேண்டிடேட்டா அறிவிச்சா இது வந்து எங்க தலைமை அறிவிச்சுன்னு சொல்றீங்க. திமுகவுல எல்லாரும் உயர்மட்ட குழு எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அமைச்சர்கள் முதற்கொண்டு அரசு கொறடா முதற்கொண்டு ஆளுநருக்கு கடிதம் அனுப்புனா அது வாரிசு அரசியல்ன்றீங்க. இது என்ன சார்? அருமையான கேள்வி. லால் கிஷன் அத்வானி அவர்களுடைய அண்ணன் மகன் இல்லை பிரதமர் மோடி. லால் கிஷன் அத்வானி அவருடைய மகன் இல்லை பிரதமர் மோடி. பிரதமர் மோடி அவர்கள் RSS இருந்து அடிமட்ட தொண்டராக பணியாற்றி 3 முறை குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 13 ஆண்டுகள் குஜராத் பிரதமராக மிக சரியான, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே முதல் பிரதமர், முன்மாதிரி முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு அவர் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் அங்கீகரித்தார்கள். ஆமா சார், அடிப்படை உறுப்பினராக இருந்தாரு, அப்புறம் இளைஞர்கள் செயலாளராக இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து மக்கள் மன்றத்திலிருந்து போட்டியிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அமைச்சர் ஆக்குறதும் ஆக்காததும் அவங்களுடைய கேபினெட் அமைச்சர்கள் சேர்ந்து முடிவு எடுக்கிறது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்னு, எனக்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய பார்வையாளராக, அரசியல் பார்வையாளராகத்தான் சொல்கிறேன். திமுகவுல திரு துரைமுருகனுக்கு தகுதி இல்லையா, அல்லது திமுகவில் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு தகுதியானவர்கள் இல்லை என்று அவர் ஒத்துக்கொண்டால் எங்களுக்கு ஒன்று நட்டம் இல்லை. இது மக்கள் ஜனநாயகம் என்பதை மக்களை சுற்றி வாரிசு அரசியலுக்கு திரு தூத்துக்குடி செல்வம் வந்து அகைன்ஸ்டா எதிரானவரா? வாரிசு அரசியலே வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, வாரிசுகளே இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா சார், ஒரே ஒரு விஷயம், ஒரு குடும்பம், நான் ஒண்ணு கேளுங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிணை விடுதலை வரையும் காத்திருந்தார்கள். ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கி ஒரு சர்ச்சை வரக்கூடாதுங்கிறதுக்காக. இல்ல, நான் முதலே சொன்ன பாருங்க, திமுக வந்து பிரச்சனைகளை திசை மாற்றி விடுவதில், மடைமாற்றி விடுவதில் அதுல ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அதனால இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு வரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாங்கன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களை வர வைத்து 2 மந்திரிகளை நீக்கி 3 மந்திரிகளை நீக்கி மிக சாமர்த்தியமாக இதை திசை திருப்பி விட்டாங்க. பவளவலா மாநாட்டு நடத்தி அன்றைக்கு டாபிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் குடும்பங்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி கொடுக்கப்பட்டதுனால பெண்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல நிலைமையில இருக்காங்க. இதுல எங்க குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்குன்ற அடிப்படையில ஆளுநரையே மேற்கோள் காட்டுறாரு. ஆனா ஒண்ணு கேளுங்க, அதாவது ஆங்கிலேயர் சனாதானம் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கல, ஆங்கிலேயர் வந்து கல்வி சனாதானமே கிடையாதுன்னு நீங்க அதை விட்டுருங்க. நீங்க லீட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எதிர்கட்சிகளுக்கு. அதாவது நண்பர் ஜெயகண்ணனுக்கு நீங்களே வந்து லீட் எடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை விட்டுருங்க. அதாவது கேள்வி இதுதான், சனாதானம் கல்வியை கொடுக்கல, ஆங்கிலேயர் பெண்களுக்கு கல்வி கொடுத்தாங்க. சனாதானம்னு ஒண்ணு கிடையாது, மனித தர்மம் தான். கபரியல் அண்ணனும் செல்வமும் 2 பேரும் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். அதனால நாங்க வந்து சனாதானம் ஒண்ணு கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பெரிய கோயில்ல போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள இந்து மதத்தினர் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா எங்க மசூதிலேயோ ஆலயத்திலேயோ இந்துக்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது, இஸ்லாமியர்கள் பிரவேசிக்க கூடாது அப்படின்னு போட்டதே கிடையாது. இது சனாதானம். ஒரே ஒரு இது சனாதானம். அண்ணன் கேளுங்க, அண்ணன் வந்து ரொம்ப BS ராமன் தொட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நான் ஒண்ணு கேளுங்க, CSIல சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்கு பாருங்க, அதுல தென்னிந்திய திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக அந்த 6 ரோமன் கத்தோலிக்க பிரிவு இருக்கு பாருங்க, அந்த ரோமன் கத்தோலிக்க பிரிவை பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த கோயில் சர்ச்சுக்குள்ள போக முடியும். நீங்க போய் முன்வரிசையில போய் நின்று அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிட முடியாது. அதே போல மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு, கிடையவே கிடையாது. நீங்க கூட போன நேரம் ஒண்ணு சொன்னீங்க, கிராமங்கள்ல வந்து சலவை தொழிலாளி சவர தொழிலாளி எல்லாம் சொன்னீங்க. கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம என்ன செய்யறாங்க தெரியுமா, நவீன அதுக்கு பேர் வந்து அலங்கார நவீன அலங்கார நிலையம், சலூன், நவீன சலவை தொழிலகம் அப்படின்னு சொல்லி போட்டு யார் பண்றா,
நல்லா படிச்சவங்க, பொருள் வசதி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எல்லாரும் எல்லா தொழிலுக்கும் வந்துட்டாங்க. இப்ப சனாதானம், ஜாதி ஒழிப்பு, மத ஒழிப்புல பேச வேண்டாம், மது ஒழிப்பு பேசுங்க. கல்வியில அனைவருக்கும் எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுங்க, கல்வியை இலவசமா கொடுங்க. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். தமிழகத்துல கல்வி அரசு பள்ளிகள்ல இலவசமா தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா பிரதமர் திட்டத்துல வரக்கூடிய கல்விக்கு நிதி நிறுத்தப்படுகிறது. அண்ணா ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, உங்க வீட்டுல நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல மட்டும் வந்துன பீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்திருக்கீங்களா? அது உள்ள போய் நாங்கெல்லாம் படிக்க முடியும். சன்ஷைன் ஸ்கூல்ல போய் என் பேரன் பேத்திகள் படிக்க முடியுமாண்ணே? சீட் வாங்கி தருவீங்களா? இலவசமா சீட் வாங்கி தருவீங்களா? சன்ஷைன் ஸ்கூல்ல போய் என் பேரனை பேத்தியை சேர்க்க முடியுமா? உங்களுக்கு பண வசதி இருந்தா வாங்கி தரேன். என்னன்னா உங்களுக்கு அதுல வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம இதுதான் இந்த வசதி வாய்ப்பை கிராமத்துக்கு கொடுங்க. நீங்க இந்த வசதி வாய்ப்பை கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு நீங்க பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துங்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தினால் நாங்கள் சன்ஷைன் ஸ்கூல பார்க்க போறது இல்ல, டிஏவி ஸ்கூல பார்க்க போறது இல்ல, சங்கர நேத்ராலய பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கிராமப்புறத்துல கல்வி சாமானியமான ஒரு ரிக்ஷா தொழிலாளி கேந்திர வித்யாலயால தன்னுடைய குழந்தைகளை சேர்க்க முடியுமா? மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா சேர்க்கணும். நான் இன்னொன்று மத்திய அரசாங்கம் நடத்துற பள்ளி அண்ணனுக்கு சன்ஷைன் மட்டும் தானே தெரியுது, கேந்திர வித்யாலயா மந்திரி ஸ்கூல்லாம் தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் சொல்றீங்களே, நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்ல கொண்டு வர ஏன் வேண்டாம்? நீங்க நடத்துற தனியார் பள்ளிக்கு வருமானம் போயிரும் சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க, அரசாங்கம் கூட எடுத்துக்க சொல்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கும் பண்ற பாடு என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணா. இந்தி படிக்காதனால என்ன ஆச்சு தெரியுமாண்ணே? நீங்க தயவுசெய்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எங்களெல்லாம் ஹிந்தி படிக்க கூடாது, நாங்கெல்லாம் இந்திக்கு ஆன்டி இந்தின்னு சொல்லி எங்களை போய் இந்திக்கு எதிர்ப்பா இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்ப்போம், வறுமையை வெல்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இப்படி எல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமான வசனங்களை கோஷங்களை போட்டு எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மயக்கி இப்ப நாங்க பொன்னேரியை தாண்டி போனா எங்களுக்கு தமிழை தவிர வேற தெரியல. டெல்லிக்காரன் என்ன தெரியுமா, ஒரு மனவிட்டு ஒண்ணு சொல்றேன், டெல்லியில ஆங்கிலம் தெரிந்தால் கூட அவர்கள் ஹிந்தியில் தான் பேசுகிறார்கள். இப்ப எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுதான். இங்க திமுக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்திய நீங்க எங்கிட்ட திணிக்காதீங்க, பட் ஹிந்தி பேசணும், நான் மும்பைல போய் இருக்கிறேன், நான் கத்துக்கிறேன், நான் கத்துக்கிறேன், ஆனா எனக்கு படிப்பா அதை திணிக்காதீங்க, ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு அப்படி சொல்றாங்க. அப்படியே இணைப்புல இருங்க திரு வைத்திலிங்கம் சார். இப்போ உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து இந்த விவகாரங்கள்லாம் பேசிட்டு வர்றதுனால நம்ம இப்ப நீங்க இணைப்பில் இல்லைனால ஒரு 2-3 விஷயம் நம்ம பேசணும். உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தது வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சாங்க. அடுத்து பார்க்கும்போது இந்த பள்ளிக்கூடங்கள்ல நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் மறக்கடிக்கப்பட்டிருக்கு, தனியார் பள்ளிகளில் ஹிந்தி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. உங்களுடைய கருத்தை நாம ஆர்.என். ரவியை பொறுத்தவரைக்கும் நண்பர் சுட்டிக்காட்டியது போல அவருக்கு ஆளுநர் பதவிக்காக அனுப்பப்பட்டவர் அல்ல. டீஸ்டெபிலைசேஷன் இஸ் த எய்ம். அவங்க அஜெண்டாவே டீஸ்டெபிலைசேஷன் தான். அதாவது அதனாலதான் பிரச்சனைகளை ஏதாவது ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை உருவாக்குவது, ஒரு ஸ்திரத்தன்மையை கெடுப்பது, சுமூக சூழ்நிலையை கெடுப்பது, சமூகத்தில் மோதல்களை உருவாக்குவது, மத சண்டைகளை வித்தெடுப்பது, மொழி சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்துவது, எப்படி என்று ஒரு அஜெண்டாவை வைத்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு எதிர்க்க அண்ணாமலை இல்லாத குறைய இப்ப அவர் போக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ல போனா, அண்ணாமலை இருந்தா என்ன செய்வாரோ அதை விட இது கொஞ்சம் 4 மடங்கு அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறதுலாம் தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இதை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா இது ஆளுநருக்குரிய பணி அல்ல. இப்ப ரவியை பத்தி நான் பேசுகிற பொழுது இந்த பிரச்சனைக்குரிய வாதங்களை எல்லாம் நான் விவாதிக்கின்ற பொழுது ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். ஒண்ணு என்னன்னா, ஆளுநருக்குரிய வேலையை அவர் பார்க்கவில்லை, மற்ற வேலைகளை பார்த்து குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லி தமிழ் மக்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். எனவே அவரை உதாசீனப்படுத்துவது மட்டும்தான் அவருக்கு தாம் கொடுக்கிற சரியான பதிலடியாக இருக்கும். நீ கத்திட்டு போ, உன்னை யாரும் சீர்ந்த கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தினால் அவர் திருந்துவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இல்லை என்றால் அவர் பேசுவதை எல்லாம் பொருட்படுத்தி அதிகமாக நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம வேலை செஞ்ச, நம்ம வேலை நல்லா வேலை செய்யுது, நம்ம யுக்தி நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லி
ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இன்னும் பொது பொது பிரச்சனைகளுக்கு அவர் வித்திடுவார். எனவே ரவியை பொறுத்தவரையிலே அவரை எதிர்கொள்வது என்பது அவரை உதாசீனப்படுத்துவதாகத்தான் இருக்க முடியும் இல்ல வேண்டும். அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இவர் இப்போ அறிஞர்கள் விவாத சபைகளிலே விவாத பொருளாக பேசப்பட வேண்டியவர்களை பேசுவோம். அதிகார பகிர்வு, ஜனநாயகம் என்றால் என்ன, மைனாரிட்டிகளுடைய உரிமை, மொழி பாதுகாப்பு. இப்ப நாம செம்மொழின்னு ஆரம்பிச்சோம். இப்ப ஒரு தமிழ்ல ஆரம்பிச்ச செம்மொழி இன்றைக்கு இந்திய மொழி அனைத்தையும் செம்மொழியாக ஒன்றிய அரசு ஆக்கி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பேசுவோம், அதிகார பதவிகள் பேசுவோம். 10 வருஷம் கிடப்பில போட்டுட்டு திடீர்னு மெட்ரோ ரயிலுக்கு இப்ப 2000-6400 கூட ஒதுக்கிறது அதுவும் வள்ளலாருடைய ஸ்பாணிதான் என்று பேசுகிறார். நன்றி சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு தான் நன்றி தடுத்துக் கொண்டே இருக்க முடியும். அதனால ஒரு இடத்தில் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இனிமேல் இதை கொடுக்காமல் போனால் நாம் ஒன்றிய அரசு என்று சொல்லிக் கொள்வதற்கு முகம் இருக்காது என்ற நிலையிலே கொடுத்து இருக்கிறீர்கள். அதை மறைவேற்போம். அது மட்டுமல்ல, இல்லை அடைய போகிற கோரிக்கைகள் நிறைய இருக்கு. இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறதுல உன்னுடைய மடையை மாத்துறீங்களே. இப்போ நம்முடைய உரிமைகளை எல்லாம் எந்தெந்த வகைகளை எல்லாம் நீங்க தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பட்டியலையே போட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அதுல ஒண்ணு இல்லையா? பேசும்போது குறுக்கிட்டு பேசினா மத்த யாருமே பேச முடியாது. நான் சொல்ல வந்த கருத்தை முழுமையா முடிக்கவும் முடியாது. இணையத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இடையில நீங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அதனால நானும் அனுமானிச்சுதான் பேசுறேன். இதைத்தான் பேசியிருப்பீங்க, இதைத்தான் பேசுவீங்க. நீங்க தெரியுமே ஆளுநர் ரவி எப்படி பேசுவாரோ அதே போலதான் செல்ல பேசுவாரு, அதான் தெரியுமே. அந்த அனுமானத்தை தான் நான் இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால வேற ஒண்ணும் கிடையாது. இது தன்னை பேச முடியும், பேசுவீங்க. இதுக்கு மேல பேசுறது உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணும் வேணாம். வள்ளலாரை பத்தி பேசுற நீங்க மதமெனும் பேய் பிடிக்காது இருக்க வேண்டும் சொல்லிருக்கிறாரு. ஏத்துக்கிறீங்களா? இல்ல நான் பதில் எதிர்பார்க்கல. அதாவது என்பது மதம் பிடிக்காது இருக்க வேண்டும். மதத்திற்கு மதம் பிடித்தா என்ன ஆகும்? அது இன்னைக்கு இதுல வடகிழக்கு அங்க இதுல நாடுகள் எல்லாம் தெற்காசிய நாடுகளில் நடக்கிற போர் பதற்றம், அங்க ஈரானியர் அங்க இந்த இஸ்ரேல் ஏற்படுத்திக்கிற பதற்றம், இதற்கெல்லாம் காரணம் மதம் இல்லையா? மதம் தானே. இன்னைக்கு மதம் இன்னும் சொல்ல போனா இந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரே தாயாருக்கு பிறந்த வாரிசுகள் தான் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக இன்றைக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், மதம் பேய் பிடிக்காது இருக்க வேண்டும் என்று சொன்னார். மதம் ஏதோ ஒரு பேய். உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு. உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு. நம்பிக்கைக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நிமிஷம் திரு வைத்திலிங்கம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இதே வள்ளலார் அவர் எழுதுனது பாருங்க, மறைமுறை கண்ட வாசகத்துல வள்ளலார் எழுதின பாடல பாருங்க. இதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்காது. பாருங்க, நல்லோர் மனதை நடுங்க வைத்தேனோ, நட்டாத்தில் கையை நழுவ விட்டேனோ, பலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. ஏன்னா வழக்கு போடல, இவங்களை எதிர்த்து கேட்டாலும் வழக்கு போடுறது இவங்களுடைய கை வந்த கலை திமுகவுக்கு. ஆனா சொல்றேன் என்ன பாருங்க, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, பரவு போர்க்கொழிய வழி அடைத்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஃபுல்லா பட்டணமத்தை போட்டு போனாங்கல்ல, அது வள்ளலார். ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ என்பது வள்ளலார். எவ்வளவு சனாதன வார்த்தை அவர் எழுதின வார்த்தை சார். வள்ளலார் சொன்னதை பிடிக்காது சார். வள்ளலார் சொன்னதை இவர்களை பொறுத்தவரை போயும் போயும் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே, அவன் பொய்யும் புரட்டும். திமுக சார்
பாட்டு நடிச்சவர் திமுக சார், இல்ல, அது மட்டும் இல்ல சார். திமுகவை பொறுத்தவரை இதுல அதாவது ஆன்மீகம் என்று அவருக்கு பிடிக்காது. ஆன்மீகத்தை சொன்னால் மக்கள் நீங்க குறுக்கிட்டு கேட்டீங்க, ஓட்டு வாங்க முடியாது. ஓகே, வைத்திலிங்கம் சொல்லுங்க வைத்திலிங்கம். நீங்க அவரு காதுல வாங்கிக்காம பேசிட்டு இருக்காரு. அதாவது மனுமுறை கண்ட வாசகங்கிறது சோழன் தன் மகனை தேர்காலில் இட்ட அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நீதி பெறலா நம் மன்னன் வழி அந்த சம்பவத்தை விளக்கின்ற போது வள்ளலார் பெருமான் அதை ஒரு தொகுப்பாக தவறாமல் திமுக அது ஒரு சம்பவத்தை அதை ஒரு கொள்கையாக எடுத்துக் கொள்ள முடியல. அது வேறு. இறுதியில் என்ன சொல்ல போனாக்கா வள்ளல் பெருமானை பத்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவா சொல்றேன். 5 திருமுறைகளை அவர் கைவிட்டு விட்டார். 6ஆம் திருமுறை மட்டுமே எடுத்துக்கொள்ள சொல்லி உரை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அவர் சைவரும் அல்ல, திருமாலை பாவல்ல, சைவ சக்தி வழிபடல, எல்லாவற்றையும் விட்டு வெறும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் ஜோதி வழிபாட்டில் மட்டுமே அவர் இறுதியாக கொண்டு அதை நாம் மதம் இல்லாத. நான் கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். திரு ஜெயக்கண்ணன், இப்ப நான் அவங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் ஒரு டீயினுடைய விலை வந்து 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய். ஆனா ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டோம்னா 350 ரூபா. ஸோ எல்லாம் ஒரே தேயிலை. இத்தனைக்கும் ஸ்ரீலங்காவில் டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே இன்னும் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சாதாரண ஒரு தேநீருடைய விலையே இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அண்டை நாடு நம்மளுடைய அண்டை நாடு தான். இப்போ இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அண்டை மாநிலங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு தான் பண்ணேன். இங்கே சனாதனத்தை வந்து ஆந்திரா கையில் எடுத்து லட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. தமிழகத்தில் இன்றைய இருக்கிற துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னாடி வந்து சனாதனத்தை எடுத்து அரசியல் பண்ணாங்க. இந்திய அளவில் என்ன ட்ரெண்ட் ஆக்கிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கருத்தை அவங்கள்ட்ட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சனாதனம் என்பது அரசியலாக்கப்படுகிறதா? அதாவது சனாதனம் அரசியலாக்கப்படுகிறது என்ற எந்த வழியில் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அண்ணனுடைய தொடர்ச்சியாவே நான் சொல்றேன், இந்து மதம் என்பதே வழிபாட்டு முறைகளின் தொகுப்புங்கிறாங்க. அதாவது இந்து மதங்கிறது குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு வழிமுறை அல்ல. ஒரு இந்து மதம் என்பதை உருவாக்கப்பட்டதல்ல. பல வழிமுறைகளை அதை உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டதுதான் இந்து வழிமுறை. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், அத்வைதம் இதில் ஒன்றாவது திமுக பின்பற்றுதா? இந்த அண்ணன் சொன்னது இதுக்கு ஒன்றாவது ஒரு பாயிண்டாவது தமிழ்நாட்டில் திராவிட இல்லையே இல்ல சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். அது இந்துக்கள் இருக்காங்க, அது அவங்க பேசக்கூடாது. ஒரே ஓட் பேங்க் பேசுறதுக்கு விடுறதும் இல்ல. சைவம், வைணவம், அத்வைதம், துவைதம், கௌமாரம் இப்படிங்கிறது பெரும் பிரிவுகள், இந்து மதத்தினுடைய பெரும் பிரிவுகள். இதுல வந்து வள்ளலார் எந்த அடிப்படையில் வருகிறார்? அண்ணா சொன்னார் இல்லையா, ஆன்மநேயன் அடிப்படையில். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண செடி கொடிகளும் கூட உயிர் உள்ளதுங்கிறது உணரக்கூடியது. அவர் அங்க செஞ்சது வந்து மிகப்பெரிய என்னன்னா, அங்க மதத்தின் பெயரால கலவரத்தையோ, மதத்தின் பெயரால வந்து சாதி வேறுபாடுகளையோ, மதத்தின் பெயரால பெரும் பெரும் அரசியல் ரீதியான மாற்றங்களையோ அல்ல. அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஏழை எளியோருக்கு பசி தீர்க்கும், பசி பிணி தீர்க்கும் மையமாக செயல்பட்டது வடலூர் வள்ளலார் மையம். இன்னும் சொல்ல போனால் இதை நான் வேற உங்க உலகளாவிய திட்டத்தில் கொண்டு வந்தா, நம்முடைய இயேசுநாதர் எப்படி வந்து அங்கிருந்த யூத மதத்தினுடைய அந்த ஏற்கனவே பழமைவாதத்தை ஒழிப்பதற்காக புரட்சியாளராக திகழ்ந்தாரோ, அதுபோல இங்கிருந்த இந்து மதத்தினுடைய இங்கிருந்து புறையோடி போயிருந்த வர்ணாசிரம தத்துவங்களை அடித்து நொறுக்குவதற்காக அந்த புரட்சியாளராகத்தான் நீங்க வள்ளலார். என்னுடைய கருத்தை சொல்றேன், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உலக நாட்டில் இந்தியாவில் என்னுடைய கருத்தை சொல்றேன். மதங்கள் இருக்கின்றன என்றால் இந்தியாவுடைய எனக்கான நேரத்தில் ஒரு குறுக்கிடக்கூடாது. எனக்கான நேரத்தில் குறுக்கிடக்கூடாது. நிறைவான கருத்து. இயேசுநாதர் எப்படி யூத மதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும், அதாவது யூத மதத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிச்சாரோ, அதே போக்கில் தான் இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இப்படித்தான் நீங்க சனாதனத்தை பார்க்கணும். சனாதனம் என்பதை அவரவர்களுடைய பொருள் விளக்கம் வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொருள் விளக்கம் இருக்கலாம். தமிழ்நாடு கண்ட பொருள் விளக்கம் என்பது சனாதனம் என்பது சாதியின் அடிப்படையிலான, மதத்தின் அடிப்படையிலான ஒரு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி அதன் மூலம் பலன் தருகின்ற ஒரு தத்துவம் தான் இங்கே சனாதனம். அந்த சனாதனத்தை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சமத்துவ நீதி என்று சொல்ல, அந்த சமத்துவத்தின் பிரதிநிதி தான் வள்ளலார் என்பதைத்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறேன். இன்னொரு
செய்தி என்ன? இயேசுநாதர் எப்படி வந்து உங்களுக்கு சிலுவையில் அறந்து அங்கிருந்த யூத மக்களுடைய ஆதிக்கவாதிகள் செய்தார்களோ, இங்கும் இங்கு இந்துத்துவவாதிகள் ஐயா வள்ளலார் அவர்களை நெருப்பில் ஜோதியில் கலந்து விட்டார், நெருப்பில் தூக்கி போட்டது வரலாறு. இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் பார்ப்போம், வள்ளலார் என்பவர் எங்களுடைய பாட்டன் கூட்டனாக தமிழ் மரபில் வரக்கூடிய சித்தர் மரபில் வந்தவர். வள்ளலார் என்பவர் எங்களுக்கு வழிகாட்டி புரட்சியாளரே தவிர இவர்கள் சொல்லும்போது மகானோ அவர்கள் சொல்வது தெய்வமோ கிடையாது. எங்களுக்கு வள்ளலார் என்பவர் எங்களுக்கு பாட்டன் பூட்டன். அந்த அடிப்படையில் புரட்சியாளராக இங்கு இருக்கக்கூடிய மத வேறுபாடுகளை கலைந்து வர்ணாசிரம கருத்துக்களை உடைத்து நொறுக்கிய ஒரு புரட்சியாளர். அந்த அடிப்படையில் வள்ளலாருடைய கருத்துக்களை சனாதனத்திற்கு திணிப்பீர்கள் என்றால் அதை முதலில் எதிர்ப்போம். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது சனாதனத்தை பத்தி பேசுறோமோ, வள்ளலார் அதிகமா பேசுறோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவை பத்தி இன்னைக்கு அதிகமா பேசிட்டோம். வள்ளலாருடைய கருத்துக்களை திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. என்ன அப்படின்னா, காலையில இலவச உணவு திட்டம், உணவு கொடுக்கிறது, மதிய உணவு திட்டம், அது வந்து தொடர்ச்சி. அதையும் தாண்டி திமுக எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. சோ வள்ளலாரன் கொள்கையை திமுக தொடர்ந்து காமராஜர் ஆரம்பிச்ச சார் அறநிலைத்துறை கோயில் ஆலயங்களில் அந்த காலத்திலிருந்து அன்னதானம் திமுக விழாக்கள்ல அன்னதானங்கள் அதிகமா நடக்குது. அதாவது அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சார், இதெல்லாம் நடக்குதே சார். அதாவது நடக்குது. யாருக்கு பணத்தை போட்டீங்க? திமுக அனைவரோட பணமா? மக்களுடைய வரிப்பணம். அறநிலைத்துறை அது கோவில் நடக்குது சார். அதாவது நேற்று கூட 10,000 பேருக்கு உணவு எங்கேயாவது வள்ளலாருடைய பொன்மொழிகளை வள்ளலார் பொன்மொழி எங்கேயாவது பாடநூல்ல வச்சிருக்காங்களா? ஒரு இடத்தை காட்டுங்க. இன்றைய ஆளுநரின் பேச்சு விமர்சனமா விளம்பரமா? விளம்பரம் அல்ல. அவருடைய கருத்துக்கள் சனாதன நெறிமுறையில் வல்லார் கருத்துக்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற சொன்ன கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள். இதைத்தான் பிரதமரும் பின்பற்றுகிறார் என்பது அவர் ஆணித்தரமா சொல்லுகிறார். அதை ஏற்கிறோம் நாங்கள். நன்றி நன்றி. திரு தூத்துக்குடி செல்வம், இன்றைய ஆளுநருடைய பேச்சு விளம்பரமா விமர்சனமா? ஒரே வரியில. அதாவது ஊழலுக்கு எதிரான விமர்சனம், மதவாதத்திற்கு எதிரான விமர்சனம், ஜாதியவாதத்துக்கு எதிரான விமர்சனம், அதாவது ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற சர்வாதிகாரத்திற்கு எதிரான விமர்சனம், ஆட்சி நெறிமுறைகளை மீறி நடக்கிற அரசியல்வாதிகளுக்கு எதிரான விமர்சனம். நன்றி சார். நன்றி நன்றி. திரு வைத்திலிங்கம் சார், இன்றைய ஆளுநருடைய பேச்சு விளம்பரமா விமர்சனமா? கருத்துக்கள். நாளைய தினம் இதே ஆர்.என். ரவி அவர்கள் மது விலக்கு பிரச்சாரத்தை துவக்கிட்டு இருக்கிறாராம். முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லாம் சென்று அவர்களை நிறுத்த சொல்லிவிட்டு இங்கே வந்து பிரச்சாரத்தை தொடங்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சனாதனத்தை ஒழிப்ப சமத்துவம் சொல்றாங்கல்ல, 80 to 90 விழுக்காடு வேலை வாய்ப்புகளையும் செல்வங்களையும் சுரண்டி தங்கள் வசம் வைத்துக் கொண்டிருக்கிற வேல்செட்டு மக்கள், நீங்கள் வந்து சனாதனம் என்றால் சமத்துவம் என்று சொன்னால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். கொடுக்கும் போதுதான் அமலுக்கு வந்த பிறகுதான் சமத்துவத்தை பற்றி பேச முடியுமே தவிர, நீங்கள் சுரண்டி வைத்துக் கொண்டு மற்றவர்கள் எல்லாம் சமத்துவம் என்று சொன்னால் ஏற்க மாட்டார்கள் என்பது. 98 கோடி ரூபாய் திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நம்ம நிறுவன கருத்தை முடிச்சிட்டோம். இது பற்றி நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த விவாத நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஆளுநருடைய பேச்சு விமர்சனமா விளம்பரமா என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை அழைப்பாளர்கள் முன்வைத்தார்கள். அது அவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.